இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. என் மகளின் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு தான் அரசாட்சி வேண்டும் என்று சொல்லும். இதுக்கு ஒத்துக்கிட்டானா கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோம்னா நேரம் வந்துட்டான். இப்போ சந்தனு மன்னனுக்கு ஊசலாட்டம். முன்னாடியான அவருக்கான அறிவு மனசுல ரெண்டுமே இப்ப மனசு. இப்போ ஒரு பக்கம் மோகம் காதல், இன்னொரு பக்கம் பையன் புத்திரவாத்சல்யம். பட் புத்திரவாத்சல்யம் மீன்ஸ் பையனுக்கு தான் சொல்லிட்டு வேணான்னு சொல்றா போடா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் தேவவிரதன். இந்த தேவவிரதன் நேரம் உச்சிசரவசி குடிலுக்கு வாசலுக்கு போய் நிற்கிறான். இவனுக்கு இன்னும் பதட்டம். என்னடா முதல்ல தேர்ப்பாகணும் தான், அடுத்தது இளவரசரே வந்திருக்காருன்னு. இளவரசே என்ன நீங்க வந்திருக்கீங்கன்னு, இந்த பாரு நான் வந்திருக்கிறது இளவரசனா வரல, புரியலையா? நீ எனக்கு பாட்டன். நீ எனக்கு பாட்டன் என்ன சொல்ல வரேன்னு தெரியலையா? என்னுடைய தாய் யார் தெரியுமா உனக்கு? கங்கை. அது நேற்று வரை. இன்று என் தாயின் பெயர் யோசனகங்கை. நீ என் பாட்டன். நான் பட்டை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். நீ எதுக்காக சொன்ன? அரசாட்சி உன் பெண்ணின் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகள் தான் வேணும்னு சொன்னேன். இந்த நான் பட்டையை கொடுத்துருக்கேன், என் வாக்கையை கொடுக்குறேன். இந்த பட்டை எழுதிக்கேன், எனக்கு இதுல எள்ளளவும் கிடையாது அப்படின்னு பட்டை எழுதி கொடுத்தோன்னு சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. முன்னாடி தேவவிரதன், பின்னாடியே உச்சிசிரவஸ், பின்னாடியே ஒடுக்கமாக யோசனகந்தி, 3 பேரும் போறாங்க. அரண்மனை வாசலுக்கு வந்தவங்க தேடு கட்சமா நிக்கிறாங்க. தேவவிரதா மன்னிச்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்காது. என்னையா இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், நீ சரின்னு சொன்னேன், எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம், திடீர்னு வேண்டாங்கிறியே. இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் என்னன்னு சொல்றீங்க? நான் எழுதி கொடுத்த பட்டயத்து மேல உனக்கு தான் சந்தேகம் இருக்கா? இல்ல அதை நான் தேவ வாக்கா நினைக்கிறேன், அது ஒரு வேதமா நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வேத வாக்குங்கிற இந்த பட்டயத்தை வேதங்களுக்கு ஈக்குவல்னு சொல்ற. ஆனா ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீ உனக்கு நாடு வேணாம்னு சொல்லிட்ட, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகலாம் இல்லையா? உனக்கு குழந்தை பிறக்கலாம் இல்லையா? அவர்கள் நாட்டுல பங்கு கேட்கலாம் இல்லையா? ஓஹோ, இப்படி ஒரு சிக்கலா? அதாவது இந்த இடத்துல, அதாவது முதல் கதையில ஒரு என்ன சொன்னோம், ஒரு உட்கருத்து சொன்னோம் இல்லையா? தீதும் நன்றும் பிறந்தர வராம இந்த இடத்துல ஆசை என்றால் என்ன என்ற அழகான ஒரு பாயிண்ட் விளக்குறது. ஆசை என்றால் என்ன? ஆசைங்கிறதுக்கு பொருள் என்ன என்றால், ஒரு பொருளை கிடைக்கும் வரை அதுதான் இந்த உலகத்திலேயே வசதி, அது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு மூச்சு விடுறவன் தான் மனுஷன். அது வாட்சா இருந்தாலும் சரி, சாம்சங்கா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் கேமா இருந்தாலும் சரி, PS4. ஆனா அது கிடைத்தவுடன் இவ்வளவுதானா என்று நினைக்க வருவதுதான் மனித இயல்பு. அதுதான் தாய்மானவர் பாடுறார். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செய்ய நினைவர். அழகேசன் நிகராக பொன்னிருந்தும், அழகேசன்னா குபேரன், குபேரனுக்கு நிகரா பொன்னிருந்தா கூட ரசவாதம் தெரிந்து கொள்ள அலைவார்கள். ரசவாதம்னா பித்தளை, இந்த டின்னு, இதெல்லாம் தங்கமா மாத்திர ஒரு மந்திரம் தான் ரசவாதம். அழகேசன் அளவு போட்டிருந்தா கூட ரசவாத வித்திக்கு ராப்பகலா அலைவாண்டா, அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல உச்சிசிரவசுக்கு முதல்ல என்ன ஆசை? தன் மகளின் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு நாடு கிடைக்கும்னு ஆசைப்பட்ட